ரோலெக்ஸ் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லக்ஸரியஸ் கம்பெனி இன் த வேர்ல்ட். இன்னைக்கு இந்த கம்பெனி சம்பாதிக்கிறது $8 மில்லியன். இதை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா 1881க்கு நாம போகணும். ஹான்ஸ் வில்டாஃப் 1881 ஜெர்மனில பிறக்கிறாரு. இவரோட ஃபேமிலி ஒரு சக்சஸ்ஃபுல் அயன் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ் இவரோட கிராண்ட் ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணது. ஆனா இவரோட 12வது வயசுலயே இவரோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. இவரோட மாமா இவரை பாத்துக்கிறேன்னு சொல்லி இவங்க ஃபேமிலியோட அயன் கம்பெனியை வித்து இவர் போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாரு. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாருமே இல்லை. அதனால இவர் ஃபுல் ஃபோக்கஸையும் ஸ்டடீஸ்ல போட்டு நல்லா படிக்கிறாரு. அதுவும் மேக்ஸ், இங்கிலீஷ், பிரெஞ்சு லாங்குவேஜஸை மெயினா ஃபோக்கஸ்டா படிக்கிறாரு. ஏன்னா நிறைய டிராவல் பண்ண முடியும்ல, அதனால. அப்ப இவருக்கு சுவிட்சர்லாந்துல இருந்து வந்த ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான். அந்த பையன் அவனோட ஊரை பத்தி மொத்தமா புகழ்ந்து பேசுறான். சுவிட்சர்லாந்து எதுக்கு ஃபேமஸ்னா வாட்ச் மேக்கிங். அப்புறம் ஒரு நாள் போர்டிங் ஸ்கூலை விட்டு ஓடி போறாரு. ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. அங்க ஒரு பேர்ல் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனில ஒர்க் பண்றாரு. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அந்த கம்பெனி எதுவுமே மேனுஃபேக்சர் பண்றதே இல்லை. ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல விக்குது. ஆனா ப்ராஃபிட் மட்டும் அதிகமா இருக்கு. அங்க இவரு பிசினஸ்னா என்னன்னு ஃபுல்லாவே கத்துக்கிறாரு. அப்படி ஒரு நாள் இவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. கூனோ கார்டின்ல ஒரு ஜாப் ஆஃபர் இருக்கு, நீ கிளம்பி வா அப்படின்னு. கூனோ கார்டின் எதுக்கு ஃபேமஸ்னா அந்த டைம்ல பெஸ்ட் வாட்ச் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூனோ கார்டின் தான். இயர் 1900 இவர் கூனோ கார்டின்ல வேலைக்கு சேர்றாரு. அங்க இவரோட வேலை இங்கிலீஷ்ல வர லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சு அதை சொல்றதுதான் இவரோட வேலை. இவரோட வேலை கொஞ்ச நேரத்திலே முடியறதுனால நான் இனி வேற ஏதாச்சும் வேலை எக்ஸ்ட்ராவா பண்ணட்டான்னு கேட்டனால இவரை வாட்ச் குவாலிட்டி செக் பண்றதுக்கு அசைன் பண்றாங்க. அங்கதான் இவரு வாட்ச்ல என்னென்ன டைப் இருக்கு, ஒரு வாட்ச் எப்படி ரன் ஆகுதுன்னு எல்லாமே டீட்டெயில்டா கத்துக்கிறாரு. அப்புறம் வார் வந்துருது. ஜெர்மன்ஸ் எல்லாருமே ஜெர்மனிக்கே திரும்பி வந்து நாட்டுக்காக சண்டை போடணும்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு போகிறதுக்கும் விருப்பம் இல்லை. ஆனா நாட்டுக்காக போய் சண்டை போட்டுதான் ஆகணும்னு சொல்லி போறாரு. அப்புறம் அவரோட 22வது வயசுல சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சு திருப்பி லண்டனுக்கு வராரு. ஒரு வாட்ச் கம்பெனியில ஜாயின் பண்றாரு. இவருக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால அந்த கம்பெனில இவரை ஒரு சீனியர் பொசிஷனுக்கே ஹையர் பண்றாங்க. அவர் வந்த வருஷம் அந்த கம்பெனி 3 மடங்கு ப்ராஃபிட் சம்பாதிச்சிச்சு. அங்க இவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸும் கிடைக்குது. அப்பதான் இவர் ஓனாவே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருந்தப்பதான் ஃப்ளோரன்ஸ் பிரான்சிஸ் மேரி கார்டின்ங்கிறவங்கள மீட் பண்ணி அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. பிஹைண்ட் எவ்ரி மேன் சக்சஸ் தேர் இஸ் எ வுமன். ஹான்ஸ் வில்டாஃபோட ஒய்ஃபோட வீட்டுல கார்டன்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவரோட பிரதர் இன் லா ஆல்ஃபிரட் ஜேம்ஸ் டேவிட்ஸ் இவரு உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு ஹான்ஸ் வில்டாஃப் கிட்ட கேட்கிறாரு. ஹான்ஸ் வில்டாஃபும் வாட்ச் கம்பெனியை பத்தி சொல்றாரு. ஆல்ஃபிரட், உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஏன் இனி ஸ்டார்ட் பண்ணாம இருக்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு வில்டாஃப், என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா என் கையில காசு மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆல்ஃபிரட் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நான் உனக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்றேன், என்கிட்ட இருந்து ஃபுல் சப்போர்ட் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹான்ஸ் வில்டாஃப் அண்ட் டேவிட்ஸ் லிமிடெட்ங்கிற வாட்ச் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. என்னதான் வாட்ச் நல்லாவே சேல்ஸ் ஆனாலும் இவருக்கு பாக்கெட் வாட்சஸ் சுத்தமா பிடிக்கவே இல்லை. அந்த டைம்ல விரிஸ்ட் வாட்சஸ் வெறும் உமன்ஸுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதோட மெக்கானிசம் சின்னதா இருந்தனால ஒன்னுல ஸ்பீடா ஓடும், ஒன்னுல ரொம்ப ஸ்லோவா ஓடும். ஆனா ஹான்ஸ் வில்டாஃப் ஃபியூச்சர் விரிஸ்ட் வாட்சஸ் தான் அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணாரு. அதனாலேயே ஹை குவாலிட்டி விரிஸ்ட் வாட்சஸ் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 1908ல டாப் பெஸ்ட் கம்பெனி ஆச்சு. ஹான்ஸ் வில்டாஃப் கம்பெனியோட பேர் சேஞ்ச் பண்ணணும்னு டிசைட் பண்றாரு. ஆனா பேர் சிம்பிளாவும் இருக்கணும், கேட்சியாவும் இருக்கணும். அப்ப பிறந்ததுதான் 5 லெட்டர் இருக்கிற ரோலெக்ஸ். எல்லா பிசினஸ் பீப்புள்ஸும் ரோலெக்ஸை வேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பதான் வேர்ல்டு வார் வந்துச்சு. எல்லா வாட்ச் கம்பெனிஸும் டவுன்ல போச்சு. ஆனா ரோலெக்ஸ் மட்டும் போல. ஏன்னா வார்ல முக்கியமா தேவைப்படுறது டைம். சோ ரோலெக்ஸ் பெர்ஃபெக்ட்டான ஒரு வாட்ச்னால எல்லா சோல்ஜர்ஸ்க்குமே ரோலெக்ஸ் வாட்ச் கொடுத்தாங்க. ரோலெக்ஸோட ரேட்டிங் நம்பர் 1க்கு போச்சு. A கிளாஸ் சர்டிபிகேட் ரோலெக்ஸ் கொடுத்தாங்க. ஆனா வார் மட்டும் ஜெர்மனி நிறுத்தாதனால எல்லா ஜெர்மன்ஸையுமே மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல ரோலெக்ஸ் என்னதான் அடி வாங்கினாலும் அந்த டைம்ல ஹான்ஸ் வில்டாஃப் ரோலெக்ஸ் வாட்ச் வாட்டர்ல, ஹீட்ல, கோல்ட்ல எல்லா டெம்பரேச்சர்லயும் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகணும்னு ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படிதான் ரோலெக்ஸ் ஆயிஸ்டர் ஒரு வாட்ச், த ஃபர்ஸ்ட் எவர் வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் இன் ஹிஸ்டரி. ஆனா இதை அட்வர்டைஸ் பண்றதுக்கு ஹான்ஸ் வில்டாஃப் பெர்ஃபெக்ட் டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு உமன், அவங்க பேரு மெர்சிடிஸ் கிளைட்ஸா. 20 மைல் ரிவரை ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு அவங்க தனியால யாரோட ஹெல்ப்புமே இல்லாம ஸ்விம் பண்ணாங்க. ஆனா இத
மீடியா யாருமே நம்பவே இல்லை. அதனால இவங்க எல்லார் முன்னாடியும் திருப்பி ஸ்விம் பண்ணி காமிக்கலான்னு டிசைட் பண்றாங்க. இதை பெர்ஃபெக்ட்டா அட்வர்டைஸ் பண்றதுக்கு ஹான்ஸ் பில்டோஃப் வெயிட் பண்ண மூமெண்ட் வந்துச்சு. அந்த டைம்ல ஹான்ஸ் பில்டோஃப் கிளைட்ஸாவோட கழுத்துல ரோலெக்ஸோட டயலை போட்டு விடுறாங்க. அவங்க ஸ்விம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 10 மணி நேரம் ஆகுது. தண்ணியும் செம்ம கோல்டா இருக்கு. அதனாலேயே கிளைடாவை ரிவர்ல இருந்து எடுத்துடுறாங்க. இவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறவங்கள ஓடி வந்த கேட்டப்ப உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சா அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னது, நானும் நல்லா இருக்கேன், என் கழுத்துல இந்த ரோலெக்ஸோட டயலுக்கும் எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் எல்லாரோட கவனமும் ரோலெக்ஸ் மேல விழுந்துச்சு. 10 மணி நேரம் ரோலெக்ஸ் தண்ணியிலேயே இருந்து, அதுவும் கோல்டான தண்ணியில இருந்து அது பெர்ஃபெக்ட்டா ரன் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ரோலெக்ஸை கடையில எல்லாம் டிஸ்பிளே பண்ணதே ஒரு ஃபிஷ் டேங்க் உள்ளார ரோலெக்ஸ் வாட்சை வச்சு. அப்படிதான் சின்ன வயசுல அப்பா அம்மா இறந்து போய் ஹாஸ்டலுக்கு வந்து எவனோ சொன்னதை கேட்டு சுவிட்சர்லாந்துக்கு ஓடி போய் அங்க வாட்ச் கம்பெனில வேலை கத்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் கிரியேட் பண்ணவர் தான் ஹான்ஸ் பில்டோஃப். 80வது வயசுல இறந்து போயிடுறாரு. ரோலெக்ஸோட 100% ஃபண்டும் பில்டோஃப் ஃபவுண்டேஷனுக்கு தான் போகும். இன்னைக்கு இந்த டேட் வரைக்கும் $8 பில்லியன் சம்பாதிக்கிற ஒரு கம்பெனி, அதாவது 4000 கோடி சம்பாதிக்கிற ஒரு கம்பெனி சேரிட்டி ஃபண்டா தான் போகுது. பாய்.